தேர்தல் நெருங்குவதை கருத்தில் கொண்டு கச்சத்தீவு தீர்மானத்தை திமுக அரசு கொண்டு வந்துள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியிருக்கிறார். சென்னை தலைமைச் செயலகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கச்சத்தீவு பற்றி பேச திமுகவிற்கு தகுதியில்லை என்றார். கச்சத்தீவு தொடர்பாக கடந்த 4 ஆண்டுகளாக ஏன் தீர்மானம் கொண்டு வரவில்லை என கேள்வி எழுப்பிய எடப்பாடி பழனிசாமி, இது ஒரு நாடகம் என்று கடுமையாக சாடினார். நாடாளுமன்றத்திலே கச்சத்தீவை மீட்பதற்கு உண்டான நடவடிக்கை மேற்கொள்ளவில்லை. ஏன் நாடாளுமன்றத்தில் அழுத்தம் கொடுக்கவில்லை? இப்படி அழுத்தம் கொடுத்து பெற்றிருந்தால் பரவாயில்லை. இதையெல்லாம் விட்டுவிட்டு அடுத்த ஆண்டு தமிழகத்தில் நடைபெறுகின்ற சட்டமன்ற தேர்தலை மனதிலே வைத்துத்தான் இந்த தீர்மானத்தை கொண்டு வந்திருக்கிறார். தமிழக மீனவர்கள் பிரச்சினை குறித்து கடிதம் எழுதுவதால் என்ன பயன் என்று கேள்வி எழுப்பிய எடப்பாடி பழனிசாமி, இந்த விவகாரத்தில் நீதிமன்றத்தை நாடுவதே சரியாக இருக்கும் என்று முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவை சுட்டிக்காட்டினார். மத்தியில் யார் ஆட்சிக்கு வந்தாலும் எத்தனை முறை கடிதம் எழுதினாலும் அதுக்கு எந்த பலனும் இல்லை. ஆர்ப்பாட்டம் நடத்தினாலும் பலன் இல்லை. அதுபோல் அனைத்து கட்சிகளோடு கூட்டம் நடத்தினாலும் பயன் இல்லை. ஆகவேதான் இதற்கு ஒரே தீர்வு, உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து அதன் மூலம் நம்முடைய உரிமையை மீட்டெடுப்பதற்கு இதுதான் சிறந்த வழி என்று அம்மாவில் உச்சநீதிமன்றத்தை நாடினார். மத்தியிலே அதிமுக ஆட்சியில் இருந்தபோது மீனவர்கள் பிரச்சினை உட்பட பல்வேறு பிரச்சினைகள் தொடர்பாக பிரதமரை நேரில் சந்தித்ததாகவும், ஆட்சி அதிகாரம் தற்போது அதிமுகவிற்கு இருந்திருந்தால் நிச்சயம் தீர்வு காணப்பட்டு இருக்கும் என்றும் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார். மீன்வளத்துறை அமைச்சர் திரு ஜெயக்குமாரை நேரிலேயே அழைச்சிட்டு போனார். பாரத பிரதமர் இல்லத்திலேயே பேசணும். 1/2 மணி நேரம் பேசினார். அவர் எந்தெந்த வகையில் மீனவர் பாதிக்கப்படுறாங்க, யார் எப்போ அனுமதி கொடுத்தாங்க, அதிலிருந்து அம்மா வழக்கு போட்டதிலிருந்து எல்லாமே எடுத்து சொன்னோம். எங்களுடைய கடமை நாங்கள் சரியாக செஞ்சோம். எங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கல. 16 ஆண்டு காலம் மத்தியிலே ஆட்சி அதிகாரம் கிடைச்சிருந்தா நிச்சயமாக மீனவர் பிரச்சனை தீர்த்திருப்போம். ஏன்னா காவிரி நதிநீர் பிரச்சனை வந்தது. அப்போ என்ன நடந்தது உங்களுக்கு தெரியும். நான் அடிக்கடி அதையும் திருப்பி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. தமிழ்நாட்டு மக்களுடைய உரிமைகளை காத்தமா இல்லையா? அதே போல ஹைட்ரோ கார்பன் பிரச்சனை வந்தது. புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டது திமுக. நம்முடைய டெல்டா மாவட்ட விவசாயிகள் பாதிக்கப்பட என்று எண்ணெய் இருந்தோம். அவர்கள் வைத்த கோரிக்கையின் அடிப்படையில் பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலத்தை கொடுத்தோம். அதே போல நடுவர் மன்ற இறுதி தீர்ப்பு 2007 வந்தது. அப்போ யாரு மத்தியில் திமுக அங்கம் வைக்கின்ற காங்கிரஸ் கூட்டணி ஆட்சி அமைச்சது. திமுக எங்க ஆட்சியில் இருந்தது. அப்போ 3-4 மாத காலம் மத்திய அரசியலில் நடுவர் மன்ற இறுதி தீர்ப்பை 2007 வெளியிடாகிறதுல எல்லாம் நீதிமன்றத்துக்கு போயிட்டாங்க. அப்போ மாண்பு அம்மா அவர்கள் தான் உச்சநீதிமன்றத்தை நாடி தீர்ப்பை பெற்றாங்க. எல்லாமே தமிழ்நாட்டின் நலன் சார்ந்த பிரச்சனைக்கு அதிமுக தான் துணை நின்றது.